ஹலோ, நான் உங்களோட மதி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் BMW வண்டி எப்படி ஓட்டணுங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பார்த்துக்கோங்க. இது BMW வண்டி வந்திருக்கேன். மொத்தம் டாப் அண்ட் ஸ்பீடு 260 காட்டுது. இன்றைக்கி இப்போ பாருங்கள் கியர் எப்படிங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா BMWவில் உள்ள அந்த கியர் தான் கன்ஃபியூஸ் ஆகும். கியர்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. BMW ஓட்டுறதும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பட்டன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. நார்மல் வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போது XUV 700 இப்போது மஹிந்திரா தார், அப்புறம் வேறு என்ன வண்டி சொல்லலாம், ரெனால்டு, அந்த மாதிரி வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் வராது, வைப்பர் வரும். வைப்பர் போடுற இடத்துல தான் BMWக்கு இண்டிகேட்டர் போடுற இது வருது. ரைட் ஹேண்ட் சைடு தான் நார்மல் வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் இண்டிகேட்டரே வரும். ஆனால் BMW, ஜாகுவார், ஆடிலாம் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வைப்பரு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் வந்துடும். இதை பார்த்துக்கிடுங்க. இதுதான் வைப்பரு. லைட்டு, ஹெட்லைட் ஃபுல்லாக இதுதான். ஸ்கோடா வண்டிக்கும் இப்படி தான் வரும். ஸ்கோடா, வோல்ஸ் வேகன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி BMW மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். அப்புறமா நான் உங்களுக்கு கியரை பற்றி சொல்ல போகிறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் கியரு. இது டாப் அண்டு மாடலு. இது வண்டி வாங்கினவர் என்கிட்ட சொன்னார், வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல மனுஷன். பார்த்துக்கோங்க. இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணது இதில் எல்லாம் ஆன் ஆகிடும். பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கியர் மெத்தட் எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஹேண்ட் பிரேக்கு, இந்த ஹேண்ட் பிரேக் இதுலேயே 2 BMWலே டாப் அண்ட் வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஹேண்ட் பிரேக் வரும். இப்படி பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும். நம்ம ஹேண்ட் பிரேக் போடாட்டாலும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பார்க்கிங் ஆகிடும். இது பாருங்கள், ஹேண்ட் பிரேக் இப்போ நான் ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த அன்லாக், இதுலேயே ஒரு பட்டன் கொடுத்துருப்போம், அன்லாக்கிட்டு அதை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அழுத்து லைட்டாக நியூட்ரு. நல்லா பார்த்துக்கோங்க. BMW இப்படி தான் ஓட்டணும். இது தெரியாதவங்களுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் லேடிஸ் ஓட்ட தெரியாமல் ஓட்டுவாங்க. அந்த போலலாம் ஓட்டக்கூடாது. நான் இப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு தள்ளு, நியூட்ரு, ரிவர்ஸு. சில பேர் போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் போட்டுருவாங்க, நியூட்ரலில் போட்டுருவாங்க. அப்போ பின்னாடி வர வண்டிகளுக்கு ஆபத்தானதாக இருக்கும்.